என் பேனர்ல நான் என் டைரக்ஷன் தவிர வெளிப்படங்கள் எடுத்ததே கிடையாது. மன்மதன் படத்துல இருக்கக்கூடிய காதல் வளர்த்தர் மாதிரி அது ஒரு வெரைட்டியை கொடுத்திருக்காரு. சிலம்பரசனை போலவே குரலரசனையும் ஒரு நாயகனாக கதாநாயகனா அறிமுகப்படுத்தணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டே யாரும் கேட்டிருக்கிறது முன்னாடி இந்த இசையமைப்பாளர் அப்படி பண்ணார் இப்படி பண்றார் அந்த வாய்ப்பே இருக்காது. சிலம்பரசனை போலவே குரலரசனையும் ஒரு நாயகனாக கதாநாயகனா அறிமுகப்படுத்தணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குரலரசன் வந்து ஒரு மியூசிக் டேலண்ட் இருந்தது. எப்படின்னா எப்ப பார்த்தாலும் சாங் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இஸ் எ மியூசிக் லவர். அப்படியே கம்போஸ் பண்ணி தான் நடிக்கும் போது எப்படி எல்லாம் பாட்டு வரணும், மியூசிக் லவர். அந்த மாதிரி ஒரு கனவுகளோடு இருந்த குரலரசனை கூப்பிட்டு சிம்பு ஒரு பெஸ்ட் பாட்டு, இதுல இந்த பாட்டை கூட ஒரு 5-6 பாட்டு பெஸ்ட் பாட்டு இருந்தோன்னே ஒரு அண்ணன் கூட்டு தம்பிய இதை நீ நடிக்கவில்லை வேற பாட்டு போட்டுக்க, இந்த பாட்டை எனக்கு கொடு, இது என் படத்துல வேணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமையோட ஒரு அண்ணன் தம்பி உரிமையில தான் இந்த பையனை வந்து அவர் மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாரு. என் பேனர்ல நான் என் டைரக்ஷன் தவிர வெளிப்படங்கள் எடுத்ததே கிடையாது. முதலாக இந்த நிறுவனத்தில் எப்பயும் நான் தயாரிப்பாளர் பேர் போட்டுக்கவே மாட்டேன். இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் உஷா ராஜேந்தர் தன் மகன் மூத்த மகன் சிலம்பரசனுக்காகவும் குரலரசனுக்காகவும் இந்த கதையை தேர்வு செய்து அவர் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது அந்த படத்தை தான் நாங்க இது நம்மால இந்த இதை எடுத்திருக்கிறோம். இது என்னுடைய இணைய நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின பாக்கியராஜ் அவர்கள் வச்ச தலைப்பு. அந்த தலைப்பை திரு ஏகேந்திர பாண்டியராஜ் அவர்கள் கேட்டவுடன் மனமு வந்து இந்த தலைப்பை அவர் இந்த டைட்டில் கொடுத்து அது இது பண்ண முதல்ல அவருக்கு இந்த ஒரு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஆல்பத்தை வெளியிட்டு ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க. பாட்டே யாரும் கேட்டிருக்கிறது முன்னாடி இந்த இசையமைப்பாளர் அப்படி பண்ணார் இப்படி பண்றார் அந்த வாய்ப்பே இருக்காது. அதனால இன்னைக்கு நேற்று ராத்திரி என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் இரவு 12 மணிக்கு லகரி அவர்கள் இந்த பாடலை யூடியூப்ல இன்டர்நெட்ல வெளியிட்ட பிறகு எல்லா எஃப்எம்லையும் இன்னைக்கு வந்து அது ஒளிபரப்பாக ஆகி கொண்டிருக்கிறது. பாட்டை நீங்க எல்லாம் கேட்ட பிறகு எப்படி என் பையன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்க எல்லாம் வாழ்த்த வேண்டும். இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்தியாசமா என்ன பண்ணியிருக்காருன்னா அதை மட்டும் சொல்லிடுறேன். 5 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி. ஒரு முதல் படத்திலே ஒரு ஆல்பத்தில் இந்த 5 வெரைட்டி கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். முயற்சி அவரோடது, அதை பாராட்டுறது ரசிகர்கள் கையிலையும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய உங்களோட கையில் இருக்கு. காத்தாகன்னு ஒரு முதல் பாட்டை அந்த பாட்டை வந்து சிலம்பு பாடியிருக்கிறாரு. அந்த பாட்டை சிலம்பு எழுதியிருக்கிறாரு. அது ஒரு வெரைட்டி. சிலம்பு பாடின வந்து அவர் வந்து மெலடி பாடினதெல்லாம் சிலம்பு சின்ன வயசுலேருந்து பாடகராகவும் அறிமுகப்படுத்தினேன், மோல்டு பண்ணேன், மியூசிக் துறையிலையும் வளர்த்தேன். அதே மாதிரி குரலரசன் இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னு சொன்னா அந்த முதல் பாட்டு காத்தாக அது சிம்பு பாடியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் ஒரு வெரைட்டின்னு சொன்னா அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டு கிங்காங்க போல நீயும் என்ன இது பண்ற அந்த பாட்டு ஸ்ருதிகா, நம்முடைய உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவருடைய புதல்வி நம்முடைய ஸ்ருதிகாசன் அவர்கள் பாடி கொடுத்திருக்காங்க. அவங்களும் நம்ம குரலரசன் இணைந்து பாடின அந்த பாட்டு அது ஒரு புது வெரைட்டி. இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன், எப்பயுமே மீன் குஞ்சுக்கு நீதக்கத்துருவான்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் அவர்கள், நானே அவரோட ரசிகர், ஒரு பெரிய ஒரு அற்புதமான உலகநாயகன் மண்டல ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் ஜீனியஸ்னா அவருடைய டாட்டர் ஆஸ் எ மியூசிக் ஒரு அதாவது அந்த அம்மாவுடைய மியூசிக் சென்ஸ் ஒரு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன், அதோட டெப்த்து, அந்த அம்மாவோட அந்த அதை பாடும்போது இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், இதெல்லாமே ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம். அந்த பாட்டு 2 பேரும் பாடியிருக்குது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஸ்ருதிகாசன் பாடின அந்த பாட்டை விரைவிலேயே இந்த படத்தில் நயன்தாராவும் சிம்புவும் கதாநாயகன் நடித்திருந்தாலும் 2 கதாநாயகியா இருக்கும்போது அந்த இன்னொரு ஹீரோயினும் ஆண்ட்ரியா அவர்கள், அந்த ஆண்ட்ரியாவும் பேசிக்கலி ஒரு சிங்கர். நான் அந்த அம்மா வந்து அந்த அம்மா மேடையில் வந்து நடிகையை மீறி பாடும்போது அந்த அம்மாவோட இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய டேலண்ட், அந்த பாடும்போது அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், அது இந்த படம் ஃபுல்லா பார்த்தேன். அது ஆண்ட்ரியா ரோல் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ட்ராடியா நடிச்சிருந்த காரணத்தால இந்த பாட்டை சிம்புவுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் எடுக்கணும்னு பிளான் பண்ணி இப்ப விரைவிலேயே வித்தின் இந்த அடுத்த வாரம் இந்த படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்டமான முறையில் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த கிங்காங்க போல பாட்டை எழுதுனது யாருன்னு கேட்டா கவி பேரரசு வைரமுத்தி அவரோட மகன் மதன் கார்கி. இந்த பாட்டை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதுல வந்து ஒரு ரேப் சாங், அந்த படத்துல ரேப் வருது, அந்த பாட்டுல பிளாசி பாடியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பிளாசியோட வாய்ஸ், அது ரொம்ப கிளாஸா இருக்கு அந்த பாட்டு. அது ஒரு பாட்டு என்று சொன்னால் இன்னொரு பாட்டு நீங்க சொல்லவே வேண்டாம், மாமன் வெயிட்டிங் சொல்லிட்டு ஒரு மாஸ் சாங், அம்மாடி ஆத்தாடியோக்கு பிறகு வல்லவன் படத்தை மாதிரி அது ஒரு குத்து சாங், மாஸ் சாங். அவங்க அப்பா டிஆர் பாடணும், டி ராஜேந்தர் பாடணும், வல்லவன் படத்துல அதே இடம்பெற்ற சுசித்ராவையும் சேர்த்து பாட வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி குரலரசன் எடுத்து அந்த பாட்டையும் அது ஒரு வித்தியாசமான வெரைட்டியில அதை பாட வச்சிருக்கிறாரு.
அது ஒரு வெரைட்டி என்று சொன்னால் இந்த பாட்டு மாமா வெயிட்டிங் எழுதுன்னு மதன் கார்கே. கவி பேரரசு வைரமுத்தோட வாரிசு இந்த பாட்டுல இடம்பெற்றிருக்கிறாரு. அடுத்த பாட்டு இன்னொரு வித்தியாசமா அதுல என்ன பண்ணிருக்காருன்னா, சிலம்போட எல்லா படத்திலையும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அமைச்சிருப்பாரு. அது எந்த மன்மதன் என்றாலும் சரி, வல்லவன் என்றாலும் சரி, சிலம்பாட்டம் என்று சொன்னாலும் இவனுக்கும் சிலம்புக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்ம குரலரசனுக்கும் யுவன் என்றால் பிடிக்கும். அவர் இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசு. அந்த இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசான யுவன் சங்கர் ராஜாவையும் பாட வைக்கணும் குரல் ஆசைப்பட்டு கண்ணே உன் காதல் படுத்துது அந்த பாட்டு ரொம்ப பிரம்மா பியூட்டிஃபுல்லா அதை யுகபார எழுதிக்கிறாரு. அந்த பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் ரேஞ்சுக்கு பட்டை கிளப்பிருக்காரு. அந்த பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. ஒன் மோர் சாங், அதுதான் ஒரு லவ் ஃபீலிங் உள்ள லவ் ஃபெயிலியர் உள்ள சாங். எனக்காக பிறந்தாயே எனக்காக இருந்தாயன்னு ஒரு பாட்டு. ஏ ராகம் ஒருதலை ராகம் 1980 நான் ஒருதலை ராகம் படத்துல இது பண்ணேன். என்னுடைய அந்த சூப்பர் ஹிட்டான பாட்டோட அந்த ஒருதலை ராகம் என்ற வரியை எடுத்து ஒரு காதலோட வலியை பிடிந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் மகன் குரலரசனே அந்த பாடலை எழுதி அந்த பாட்டை அதுல இது பண்ணிருக்காரு. அந்த பாட்டு வந்து ஒரு வெரைட்டியா இருக்கு. ஆக இந்த படத்தில் காத்தாக சிம்பு அவர் பாடியிருக்கிறார். அடுத்தது கிங்காங்க போல குரலரசனும் நம்முடைய ஸ்ருதிஹாசனும் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டை மதன் கார்கே எழுதியிருக்கிறார். மாமம் வெயிட்டிங் அந்த பாட்டு டி ராஜேந்திரும் சுசித்ராவும் பாட்ட அந்த பாடலை நம்முடைய மதன் கார்கே எழுதியிருக்கின்றார். ஆக 2 பாட்டை மதன் கார்கே எழுதியிருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா பாட்டை அது வந்து யுகபாரதி எழுதியிருக்கிறாரு. அவர் இளையராஜாவோட வாரிசு. ஆக இந்த படத்தில் பார்த்தால் ஒருதலை ராகம் பாட்டை பாடினது யாருன்னு கேட்டாக்கா சிம்பு. ஒரு லவ் ஃபெயிலியரோட பாட்டை அவர் அந்த காதலோட வலிய உணர்ந்து சிலம்பரசன் பாடின அந்த பாட்டு ஒரு மன்மதன் படத்துல இருக்கக்கூடிய காதல் வளர்த்தின் மாதிரி அது ஒரு வெரைட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பாட்டை ஒருவேளை பேக்ரவுண்டா பயன்படுத்தினா அதுக்கு யார் பயன்படுத்தின என் படங்கள்லாம் வீணை வித்வான் பெரிய மேதை நம்முடைய பாஸ்தாரதியோட சன் அந்த அளவுக்கு விருதுகள்லாம் பெற்ற ஸ்ரீராம் பாஸ்தாரதி ஒரு வருஷம் பாடியிருக்காரு. அந்த பாட்டை என்னோட பையன் குரல் எழுதியிருக்கான். ஆக பாஸ்தாரதியோட வாரிசு. ஆக உலகநாயகன் கமலஹாசனுடைய வாரிசு ஸ்ருதிஹாசன். அதே போல நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வாரிசு மதன் கார்கே அவர் எழுத. அதே போல இசைஞானி இளையராஜாவோட மகன் அடுத்த வாரிசு யுவன் சங்கர் ராஜா அந்த பாட்டை இன்னொரு பாட்டை அந்த வாரிசு இது பாட. இன்னும் எல்லா டி ராஜேந்திரோட வாரிசான சிலம்பரசன் குரலரசன் இப்படி இணைய ஸ்ரீராம் பாஸ்தாரதி அவர் வீணை பாஸ்தாருடைய அடுத்த தலைமுறை. இப்படி இந்த படத்திலே இந்த இளைய தலைமுறையுடைய உணர்வுகள்லாம் பிரதிபலிக்கல கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஆல்பத்தை இது நம்மால படத்தை இவர் கொடுத்திருக்காரு. இதுல இன்னொரு வித்தியாசம் இன்னொரு வாரிசு என்னன்னா, வழக்கமே என்னோட படத்தை சிம்பு சினியார்ஸ் வெளியிடுன்னு இந்த படத்தை என்னுடைய மறைந்து விட்ட அதாவது மறைந்த இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் ராமநாராயணன் இயக்குனர் மாமேதை ராமநாராயணன் இருக்கிறாரே அவருடைய ஆசையுடனும் அதாவது அவருடைய தாய் தந்தை ஆசையுடன் ராமநாராயணனுடைய மகன் புதல்வன் தேனண்டால் பிலிம்ஸ் நம்முடைய முரளி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் உரிமை பெற்றிருக்கிறாரு. அவர் வெளியிட்டார். அவரும் ஒரு அடுத்த ஜெனரேஷன் உள்ள. ஆக இந்த படத்துல எல்லாமே காம்பினேஷன் வித்தியாசமா இதை வந்து ஜெய் வந்து ஓவர்சீஸ் வாங்கியிருக்காங்க. இப்படி அவரும் வந்து ராமநாராயணோட மகன் முரளி அவரும் சேர்ந்து ரெட் கார்பெட் சார்பாக அவர்கள் வந்து ஓவர்சீஸ் இந்த படத்தை வெளியிடுறாங்க. இந்த படத்தின் ஆக்கத்துக்கு இந்த படத்தை உருவாக்க எவ்வளவோ இந்த ஒரு ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கு கூட போராடி வெளியிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த பாடல் லகரி வெளியிடுறாங்க. இன்னைக்கு என்னுடைய பையனோட பிறந்த நாளுக்கு எல்லாரும் இங்க புறப்பட்டு வாங்கன்னா எந்த இதுவும் கொடுக்கல, நான் கொண்டாடல. ஏன்னு கேட்டா சில பிரச்சனைகள்லாம் கடந்து நேற்று கூட கோர்ட்ல கேஸ் இருந்தது. அடுத்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. நான் எதையுமே சட்ட ரீதியா போராடிட்டு இருக்கேன். சட்ட ரீதியா அது பெயிலபிள் கேஸ். அந்த பெயிலபிள் கேஸ்ல இன்ட்ராகேஷன் விசாரணைக்கு போகணுமா? ஒரு கேஸுக்கு 2 இடத்துல, அதாவது அபியூஸ் ஆஃப் ப்ராசஸிங் த லா. சட்ட ரீதியா போனா ஒரு குற்றத்துக்கு ஒரு இடத்துல தான் இது போகணும். 2 இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்துல லாயர் இருக்கிறாரு. அதனால கோயம்புத்தூர் ஒரு கேஸ் இருக்குள்ள மெட்ராஸ் இன்னொரு எஃப்ஐஆர் ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கறத சட்ட ரீதியா ஹைகோர்ட்ல போராடிட்டு இருக்கேன். அதற்கான சரியான விடை கிடைக்கும். விடை கிடைச்ச உடனே நிச்சயமா அந்த வடக்கு வந்து வடக்குரைத்தீஸ்வரர் அருளால் எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா அதாவது அல்லாவின் அருளால் பிரைஸ் தி லார்ட் அந்த கர்த்தரின் அருளால் இறைவனோட நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை. தன்னம்பிக்கையோட எனக்கு கடவுள் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில அந்த வடக்குலாம் வென்று சீக்கிரமே இதே நம்மளால படம் அடுத்த மாசமும் தேனண்டால் பிலிம்ஸ் அவர்களோட கலந்தாலோசித்து அது நிச்சயமா நல்ல நேரத்தை பார்த்து ரிலீஸ் பண்றோம். 2 பாட்டு தான் பேலன்ஸ். ஒரு பாட்டு ஆண்ட்ரியா நடிக்க போறாங்க. சிம்பு அந்த பாட்டை எடுத்துன்னா கடைசியா கிளைமேக்ஸ் நான் பாடின மாமன் வெயிட்டிங் அந்த பாட்டையும் பிரம்மாண்டமான முறையில் இப்போ வந்து நயன்தாரா சிம்பு காம்பினேஷன் போட்டோகிராஃப்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆண்ட்ரியா பாட்டை அடுத்த வாரம்
2 கதாநாயகிகளை வந்து ஆண்ட்ரியாவோட அந்த சாங் வந்து இன்னொரு சாங் யுவன் சாங் சிம்பு அண்ட் ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் கிளாஸாக இருக்கு. அடுத்து இந்த பாட்டு இது இன்னொரு மாஸ். இந்த பாட்டை ஷூட் பண்ணுறோம். இது ஷூட் பண்ண பிறகு அந்த மாமன் ஃபைட்டிங் அதை எடுக்கிறோம். எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஏன்னு கேட்டால் என்ன ஸ்டெப்பாக வளர்த்து விட்ட நீங்கள் இந்த படத்தையும் என் மகன் குரலரசனையும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு என் மகனை வந்து சிலம்பரசனை உங்கள்கிட்ட காட்டி விட்ட மாதிரி இந்த பையன்தான் நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்டால் கூட இன்னைக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு ஒரு ஜுரம் இருந்தது. அது ஏதாவது பத்திரிகையாளர்லாம் சந்திக்கணும் இன்னும் ஜுரமானு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி அக்கேஷன்ல என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தெலுங்குல இருக்கக்கூடிய வசந்தா கூட ఏమిటి బాగున్నారా నా అబ్బాయి ఇక్కడ ఉన్నారు ఓకే మీరు చూసుకోవాలి అంతే. అందరికీ நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. நன்றி.